நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடிவிட்டு வேடசந்தூர் அருகே திருட முயற்சித்தபோது பொதுமக்கள் பிடித்து வேடசந்தூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வேடசந்தூர் போலீசார் அவரிடமிருந்து 13 பவுன் தங்க நகைகள் 280 கிராம் வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வேடசந்தூர் காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு. புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வேடசந்தூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சாலையூர் பகுதியில் நேற்று மதியம் ஒரு மர்ம நபர் தண்டபாணி என்பவர் வீட்டில் திருட முயற்சி செய்திருக்கிறார். அந்த சமயத்தில் தண்டபாணி அந்த நபரை யார் என்று கேட்டிருக்கிறார். அவர் வயர்மேன் சொல்லிவிட்டு கையில் இருந்த கத்தியை காட்டி மிரட்டி அவர் வந்திருந்த பைக்கில், அதாவது அவர் அந்த திருட கொண்டு வந்த பைக்கில் தப்பி ஓட முயற்சிக்கும் போது ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவுடனே அவர் தலையிலையும் கை காலிலையும் அடிபட்டுது. அப்போ அந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் பேக்கில் ஒரு தங்க நகைகள் 13 சவர நகைகளும் 250 கிராம் வெள்ளி பொருட்களும் அங்கே கீழே சதறி விழுந்தது. அந்த குற்றவாளி பேர் கதிரையங்குளத்தை சார்ந்த ராஜசேகர் அப்படின்றது தெரிய வருது. உடனடியாக அவருக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். விசாரணையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்றைக்கு மதியம் சுமார் 1 மணி அளவில் பழையப்பட்டி மேட்டுத்தெரு, இது ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்தை சார்ந்த பகுதியில் பாலகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் இதே போல் உள்ளே போய் பீரவத்தை திருடி இருக்கிறார். அதில் 13 சவர நகைகளும் 250 கிராம் வெள்ளி பொருட்களையும் திருடி அதை கொண்டு மறுபடியும் இங்கே சாலையூரில் திருடும்போது பிடிபட்டிருக்கிறார். ஸோ அந்த நகைகள் இப்போ கைப்பற்றப்பட்டுள்ளது. அதே போல் சம்பவத்துக்கு யூஸ் பண்ண அந்த பைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவர் அந்த கத்தியையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் இந்த ராஜசேகர் மீது திண்டுக்கல், கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. மேற்கொண்டு அவரை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால விசாரணை செய்து கொண்டு வருகிறோம். மேற்கொண்டு எந்தெந்த வழக்குகளில் ஈடுபட்டிருக்கிறாரா அப்படின்றதையும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது.